வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்ஃபர்மேட்டிவ் மெடிஃபேக்ஸ். நான் உங்கள் சோஃபியா. நான் ஒரு எண்முறை மருத்துவர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கேட்டராக்ட், அதாவது கண் புரையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வித்தவுட் எனி டிலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேட்ராக்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ணில் இருக்கிற லென்ஸுன்ற பகுதியில் புரை வளர்றது தாங்க கேட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த புரை எப்படி வளருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேச்சுரலாகவே நம்ம பாடியில் வயசாயிடுச்சு அப்படின்னா ஒரு சில சேஞ்சஸ் நடக்க ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு எலும்பு தேய்றது, மூட்டு வலி வர்றது, இதெல்லாம். அது மாதிரி கண்ணில் இருக்கக்கூடிய ஒரு சில டிஷ்யூஸ் அப்புறம் ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் பிரேக் டவுன் ஆகி அது ஒரு திரை மாதிரி உங்கள் லென்ஸுக்கு மேலே படிய ஆரம்பிக்குங்க. அது எப்போ உங்கள் லென்ஸை ஃபுல்லாக மறைக்க ஆரம்பிக்குதோ அதை தான் நம்ம க்ளவுடினஸ் ஆஃப் ஐ, அதாவது கண் புரை அப்படின்னு சொல்கிறோங்க. இந்த கேட்டராக்ட் நேச்சுரலாக எப்போ டெவலப் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஓல்டேஜில் தாங்க டெவலப் ஆகுது. ஏன்னா ஓல்டேஜில் தான் நான் சொன்ன இந்த தேய்மானங்கள் விஷயங்கள்லாம் நடக்கும். அதில் 55 வயசுலேருந்து 60 வயசு இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப காமனுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உலக அளவில் பிளைண்ட்னஸ் வரக்கூடிய மேஜரான காஸ் இந்த கேட்டராக்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு இது யாருக்கெல்லாம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஐ இன்ஜரி இருக்கிறவங்களுக்கு, இல்லை முன்னாடியே உங்களுக்கு ஐயில் ஏதாவது சர்ஜரி ஆகிருக்கு, சுகர் இருக்கிறவங்களுக்கு, கால்சியம் சத்து கம்மியாக இருக்கிறவங்களுக்கு, நாள்பட்டு ஸ்டிராய்டு மெடிசின்ஸ், டயூரிட்டிக்ஸ்னு சொல்லப்படுற ஹை பிபிக்கு நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கிற மெடிசின்ஸோட சைடு எஃபெக்ட்ஸாக கூட கேட்டராக்ட் வரலாங்க. இது இல்லாமல் ஜாஸ்தி சன்லைட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஆல்கஹால் ஜாஸ்தி கன்சியூம் பண்ணுறவங்களுக்கு பரம்பரையாக கேட்ராக்ட் வர்றதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது இல்லாமல் மெயினான விஷயம், சாப்பாடில் ஜாஸ்தி உப்பு சேர்த்து சாப்பிட்றவங்களுக்கு கேட்டராக்ட் வருதுங்க. இந்த கேட்டராக்ட் வந்துருச்சு அப்படின்னா என்னென்ன சிம்டம்ஸ் டெவலப் ஆகும்னு பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு கிளார் விஷன். நார்மலாக இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரைட்டான வெளிச்சத்தில் ஒரு பொருளை பார்க்கும்போது தான் கண்ணு கூசும், கிளார் அடிக்குதுன்னு சொல்லுவோம். பட் இந்த கேட்டராக்ட் பீப்புள் நார்மலான லைட்டில் ஒரு பொருளை பார்க்கும்போதே அவங்களுக்கு கண்ணு கூசுங்க. செகண்டு, பார்வை மங்க ஆரம்பிக்கும். முக்கியமாக ராத்திரி நேரங்களில் பார்வை ரொம்ப மங்கி இருக்கிற மாதிரி இருக்கும். மூணாவதாக டிப்ளோபியான்னு சொல்லப்படுற ஒரு பொருளை பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு 2 இமேஜாக தெரியும். நாலாவதாக படிக்கிறதுக்கு, அதாவது சின்ன சின்ன எழுத்துக்களை கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப சிரமம் இருக்கும். மெயினாக அவங்களுக்கு ஒரு கலரோட ஃபுல் பிரைட்னஸ் தெரியாது. கலர் எப்போதுமே மங்கி இருக்கிற மாதிரி தான் அவங்களுக்கு தெரியும். இந்த கேட்டராக்டுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதை மருந்து மாத்திரையெல்லாம் சரி பண்ண முடியாதுங்க. சர்ஜரி மட்டும்தான் ஆப்ஷன். இந்த ஆப்ரேஷனில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த புரை பாதித்த அந்த லென்ஸை எடுத்துட்டு புது லென்ஸ் வச்சு லென்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி பண்ணிடுவாங்கங்க. ஆனால் இந்த மாதிரி கேட்டராக்ட் வராமல் உங்களை நீங்கள் ப்ரிவெண்ட் பண்ணிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, எப்போ நீங்கள் வெளியில் போனாலும் உங்கள் கண்ணை பாதுகாத்துக்கிறதுக்கு சன்கிளாஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. அது மாதிரி உங்கள் ஹெட்டை ஒரு ஹேட் வச்சு கவர் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஃபேஸில் ஏதாவது மெடிசன்ஸ் இல்லை க்ரீம்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் ஸ்டிராய்டு இருக்குது அப்படின்னா அதை கண்ணுக்கிட்ட கொண்டு போகாமல் சேஃபாக யூஸ் பண்ணுறது இன்னும் நல்லது. ஃபுட்டில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்கிற ஃபுட்டு நீங்கள் கன்சியூம் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸ்மோக்கிங், ஆல்கஹால் ஹேபிட் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் சீக்கிரம் குவிட் பண்ணுறது நல்லது. நெக்ஸ்ட்டு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டயபெட்டிஸ், பிபி இதெல்லாம் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் கண்ட்ரோல் லெவலில் வச்சுக்கிறது இன்னும் ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி நான் சொன்ன சிம்டம்ஸில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா உங்கள் பக்கத்தில் இருக்க ஆப்தமாலஜிஸ்ட்டை கண்டிப்பாக கன்சல்ட் பண்ணுங்கள். ஸோ பிளைண்ட்னஸ்ன்ற பெரிய விஷயத்துலேருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.